ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நீங்கள் பிறந்திருப்பது வளர்பிறை திதியிலையா அல்லது தேய்பிறை திதியிலையா எப்படி தெரிந்து கொள்வது? அடிப்படையில் நீங்கள் பிறந்தது பார்த்தீங்கன்னாக்கா வளர்பிறை திதியா அல்லது தேய்பிறை திதியான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும்னாக்கா ஜாதகத்தில் சில முக்கியமான விஷயங்கள், சூரியனும் சந்திரனும் எந்தெந்த ராசியில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சூரியனும் சந்திரனும் கோச்சார ரீதியாக ராசியை கடக்கும்போது தான் நீங்கள் பிறந்திருக்கிறது வளர்பிறை திதியா அல்லது தேய்பிறை திதியான்னு நம்ம தெரிஞ்சுக்கொள்ள முடியும். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் பிறந்தது வளர்பிறை திதியா தேய்பிறை திதியான்னு நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கிறதுக்கு முன்னாடி சூரியனும் சந்திரனும் எந்தெந்த ராசி கடத்தில் இருக்காங்கிறத நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, நீங்கள் அமாவாசை திதிக்குள்ளேருந்து பௌர்ணமி திதிக்குள்ளே 5 நாளுக்குள்ளே நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னாக்கா நீங்கள் பிறந்தது வளர்பிறை திதியாகும். இதுவே பௌர்ணமி திதியில் இருந்து அமாவாசை திதி 5 நாளுக்குள்ளே நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னாக்கா நீங்கள் பிறந்தது தேய்பிறை திதியாகும். இன்னும் புரியும்படி சொல்லணும்னா, நீங்கள் சித்திரை மாதத்தில் பிறந்திருக்கீங்க, உங்களுடைய ராசி துலா ராசியாக இருந்ததுனாக்கா நீங்கள் பிறந்தது வளர்பிறை திதியாகும். இதுவே உங்கள் ஜாதகத்தில் சித்திரை மாதத்தில் சூரியன் பார்த்திங்கன்னா மேஷ ராசியில் இருப்பாங்க, உங்களுடைய ராசி கும்பராசியாக இருந்ததுனாக்கா நீங்கள் பிறந்தது தேய்பிறை திதியாகும். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சூரியனும் சந்திரனும் எந்தெந்த ராசியில் இருக்காங்களோ அதை அடிப்படையாக வச்சு தான் வளர்பிறை திதியா அல்லது தேய்பிறை திதியான நம்ம பார்த்தீங்கன்னாக்கா குறிப்பிட்டு சொல்ல முடியும். நன்றி.